வணக்கம். இது சேலம் சுந்தரின் tea. The English Academy welcomes you wholeheartedly to English Grammar Learning Series. Well, active voice, passive voice பார்த்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 3 சாப்டர்ல ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, மாற்றும் போது எதை கவனத்தில் கொள்ளணும், சிம்பிள் சென்டென்சஸாக இருந்தால் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், கண்டினியூவஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய 1, 2, 3 இந்த எபிசோடில் வந்து உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இப்போ 4வது எபிசோட். இது வந்து இம்பரேட்டிவ் ஃபார்ம்ஸை எப்படி நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்கா, there are 4 types of sentences: statement, imperative, interrogative and interjection. இதில் இந்த imperative இரண்டாவது வகை. statement அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரி ஸ்டேட்டிங், ஒரு அசர்ஷன், ஒரு ஆர்டினரியான ஒரு வாக்கியம், சொல்லுதல், எடுத்து சொல்லுதல், அவ்வளவுதான். imperative என்பது ஒரு தமிழில் வந்து கட்டளை வினை என்று சொல்லலாம். இன்டராகேட்டிவ் என்பது கேள்வி வாக்கியம் எனலாம். இன்டர்ஜெக்ஷன் என்பது வியப்பு வாக்கியம் எனலாம். ஸோ requests, demands, orders, commands, instruction are a few of imperative type of sentences. request அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வேண்டுகோள். டிமாண்டுங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு. ஆர்டருங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன ஆர்டர் பண்ணுறது. கமாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இது எல்லாமே வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இம்பரேட்டிவ் பொதுவாகவே எதிராளியிடம் பேசுவது என்று தான் பொருள். சரி, இப்போ எக்ஸாம்பிள், bring me a glass of water. இப்போ ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டாப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு பொதுவாக, அதாவது ஆதி காலத்துல இருந்து இதோட பாசிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா, let a glass of water be brought to me. இதுதான் வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் பாசிவ் வாய்ஸ் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். பட் இப்போ ரீசெண்டா இந்த ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. அதாவது யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு பிரிங் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது புது ஃபார்ம் வந்திருக்கு. நான் 2 ஃபார்ம்லையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். அதை வந்து நீங்கள் அக்கார்டிங்லி யூ கேன் யூஸ் இட். ஹியர் டிபெண்டிங் அப்பான் த டோன் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். டோன் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் என்ன, அதாவது இங்கே வந்து பிரிங் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னாக்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஏய் பிரிங் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா இது வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி அந்த டோன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிக்வெஸ்டட், டிமாண்டட், ஆர்டர்டு, கமாண்டட், இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்ட்டு நீங்கள் வேர்பை வந்து மாற்றிக்கலாம். சி யூ ஆர் ரிக்வெஸ்டட் டூன்னு சொல்லலாம், அட்வைஸ்டு டூன்னு சொல்லலாம், ஆஸ்டு டூன்னு சொல்லலாம், இன்ஸ்ட்ரக்டட் டூன்னு சொல்லலாம், ஆர்டர்ட் டூன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ நம்ம நேராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரீகால். சிம்பிள் ஃபார்ம்னாக்கா ஐ ரைட் அ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. ஸோ இங்கே பாசிவ் வாய்ஸில் சிம்பிள் ஃபார்ம் வந்தால் ஆப்ஜெக்ட் கூட பி ஃபார்ம் வேர்ப் வருது, அப்புறம் V3 வருதுன்னு சொன்னோம். அதே மாதிரி அடுத்து கண்டினியூஸ் ஃபார்ம் இருந்தாக்கா ஆப்ஜெக்ட் பி ஃபார்ம் வேர்ப் ப்ளஸ் பீயிங் அப்படிங்கிறது வருது சொன்னோம். அதுக்கப்புறம் தான் V3 வருதுன்னு சொன்னோம். அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்தாக்கா ஹேவ் ஆர் ஹேஸ் ஆர் ஹேட் வரும், அப்புறம் பீன் அப்படிங்கிற ஃபார்ம் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து ரிட்டன் அப்படிங்கிற V3 வரும். பி பிளஸ் பீயிங், ஹேவ் ஆர் ஹேஸ் ஆர் ஹேட் பீன் பிளஸ் V3. இப்போ தான் நம்ம இம்பரேட்டிவ்க்கு போக போகிறோம். சரி, இப்போ பாருங்க. ரைட் அ லெட்டர், ஒரு கடிதம் எழுது.
இதுக்கு ஆக்சுவலா பேஸ் ஃபார்ம் ஆதி காலத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, let a letter be written, ஒரு கடிதம் எழுதப்படட்டும் அப்படின்னு ஆஹ், சொல்லிட்டு இருந்தாங்க, கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கால் மீ, let me be called, லெட்டுங்கிறத போட்டுக்க வேண்டியதுதான், அந்த ஆப்ஜெக்ட் போட்டு அடுத்து பி ஃபார்ம் பிளஸ் v3. Give him, let him be given. Drink water, let water be drunk. Tell them, let them be told. Speak English, let English be spoken. Bring a car, let a car be brought. இதுதான் அந்த காலத்து ஒரு பேஸ் ஃபார்ம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரைட் அ லெட்டர் அப்படின்னா you are requested to write a letter. என்ன அப்படின்னா இப்போ write a letter அப்படின்னாக்கா இந்த ரைட்டுக்கு முன்னாடி you are requested to, இந்த இடத்துலயே you are requested to write a letter. Call me, you are advised to call me. Give him, you are instructed to give him. Drink water, you are advised to drink water. Tell them, you are instructed to tell them. Speak English, you are ordered to speak English. Bring a car, you are requested to bring a car சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா மாத்திட்டாங்க. அது ரொம்ப எளிமையா தான் இருக்கும். சரி, இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் போய்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, டோன்ட் ஹேவ் டச் மை ஃபோன், டோன்ட் ஹேவ் டச் மை ஃபோன். இதுக்கு பொதுவாக let my phone be not ever touched, இப்படி போடலாம். அல்லது you are ordered not to touch my phone ever, இப்படியும் போடலாம். இந்த ரெண்டு மாடல் இருக்கு. அடுத்து give me a pen, இங்க இருந்தே ஆரம்பிக்கலாமே. let me be given a pen, எப்படியும் சொல்லலாம். இது மீ அப்படிங்கிறத நம்ம ஆப்ஜெக்டா எடுத்துக்கிட்டாக்கா, அதை விட்டுட்டு பென் அப்படிங்கிறத ஆப்ஜெக்டா எடுத்துட்டாக்கா let a pen be given to me, இப்படியும் எழுதலாம். அல்லது ரீசண்டான மெத்தட்ல நம்ம கொண்டு போகணும் அப்படின்னாக்கா you are requested to give me a pen, இப்படியும் நீங்கள் சொல்லலாம். சரி, play with intensity, play with intensity அப்படின்னாக்கா you are requested to play with intensity. Next, let me be remembered, எப்படி பண்ணலாம். அல்லது ரீசன் மாடல் போனாக்கா you are instructed to remember me,
இப்படியும் போடலாம். Never forget the person. Let the person be not forgotten. இப்படியும் போடலாம். அல்லது recent trendல you are advised not to forget the person. இப்படியும் போடலாம். அடுத்து read a lot. இதுக்கு recent form அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன you are requested advice போட்டுக்கலாமா? ஆமா, advice நல்லா இருக்கும். Advice to read a lot. Same way, next write a story. Let a story be written. இப்படியும் சொல்லலாம். அல்லது you are requested to write a story. இப்படியும் சொல்லலாம். அடுத்து don't stay out at night. இதுக்கு you are warned not to stay out at night. Sorry. அடுத்து please open the door quickly. So please வந்துருச்சு. You are requested to open the door quickly. இப்படியும் சொல்லலாம். Have a cup of coffee. You are requested to have a cup of coffee. Next, wash your hand first. Next, wash your hand first. You are advised to wash your hand first. Next, kindly bring the book to me. Kindly bring the book to me. You are requested to bring the book to me. Okay, அடுத்து please forgive me. இது ஒரு விதமான request தான். So you are requested to forgive me. இப்படி போடலாம். இது recent model. Old model பண்ணா let me be forgiven அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். Don't ever call me. Next, you are ordered not to call me ever. அடுத்து please grant me a loan. You are requested to grant me a loan. சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸில் இன்டரோகேட்டிவ்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுவரை தங்களிடமிருந்து விடை பெறுவது Salem Sundar. I thank you. You are thanked by me. See you in the next episode. Bye bye.